கௌரவர்கள் பக்கம் இருந்த அந்த பயங்கரமான இரைச்சல் மெல்ல மெல்ல அடங்குது. நாங்க தான் கெத்துன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து ஒரு பதில் வருது பாருங்க. அதுதான் இப்ப மொத்த சீனையும் மாத்த போகுது. அத சொல்றதுதான் இந்த 14வது ஸ்லோகம். ததஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மகதீஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஸ்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. அங்க பாருங்க, 4 வெள்ளை குதிரை பூட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேர். அந்த தேர் சாதாரணமானது இல்ல. அக்னி தேவனே அர்ஜுனனுக்கு பரிசா கொடுத்த ஒரு தெய்வீக தேர். அந்த தேரோட உச்சியில ஆஞ்சநேயர் கொடியில இருக்காரு. தேரை ஓட்டுறது சாக்ஷாத் அந்த பரந்தாமன். இந்த ஸ்லோகம் சொல்லுது, மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. அந்த தேர்ல அமர்ந்திருந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்த அந்த தெய்வீக சங்குகளை எடுத்து முழங்குறாங்க. கௌரவர்கள் போட்ட சத்தம் வெறும் சத்தம் தான். ஆனா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கொடுத்த அந்த பதில் ஒரு பேரதிர்வு. இங்க சஞ்சயன் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறாரு. கிருஷ்ணரை மாதவான்னு கூப்பிடுறாரு. மா அப்படின்னா லக்ஷ்மி தேவி, தவா அப்படின்னா கணவர். அதாவது லக்ஷ்மி தேவியோட கணவனான விஷ்ணு பகவான் தான் அங்க தேரோட்டியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. எங்க லக்ஷ்மி தேவியோட கணவன் இருக்காரோ அங்க லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. எங்க லக்ஷ்மி தேவி இருக்காங்களோ அங்க வெற்றியும் அதிர்ஷ்டமும் தானா வந்து சேரும். பாண்டவர்கள் ஜெயிக்க போறாங்கிறதுக்கு இதுதான் முதல் அறிகுறி. இங்க பாண்டவர்னு அர்ஜுனன் சொல்றாங்க. உலகத்திலேயே சிறந்த வில்லாளன், அக்னி தேவனே மெச்சிய வீரர். அவர் தன் கைவசம் இருக்கிற சங்க ஊதும் போது அந்த பாண்டவர் படையில இருந்த ஒவ்வொரு வீரனோட ரத்தத்தையும் சூடாக்குது. வாடா சண்டைக்கு போவோன்னு ஒரு உத்வேகத்தை அந்த சத்தம் கொடுக்குது. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சங்க ஊதிட்டாங்க. ஆனா அவங்க ஊதின சங்குகளுக்கு ஒரு தனி பெயர் இருக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஊதின சங்குக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த சங்குகளோட பெயர் என்ன, அது கௌரவர்கள் மனசுல என்ன மாதிரியான பயத்தை உண்டாக்குச்சு, அத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம்.